சீதா, சங்கடத்திற்கான அறிகுறிகள் தென்படவில்லை. இருப்பினும் இவ்விடத்தில் சங்கடம் எந்த ரூபத்திலும் தோன்றலாம். அனைவரும் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. அறிவுரை யாது? எவ்வாறு செயலாற்றுவது? நாகம் விஷம் கொண்டதாகும். அதை மாய்க்க வேண்டுமெனில் அதன் புற்றுக்குள் கரத்தை நுழைப்பது தவறு. தீண்டுவதற்கு அது தானாய் வெளிவர வேண்டும். புற்றின் பொந்திலிருந்து வெளிவந்தவுடன் எனில் அந்த சர்ப்பத்தை புறம் வர வைக்கும் வழியாது? மார்க்கம் ஒன்று உள்ளது. ஆனால் அம்மார்க்கத்தில் ஒருவரால் மட்டுமே பயணிக்க இயலும். யார் அது? அவனும் உன் மாமனே, மாமன் மாரீச்சன். மாமன் மாரீச்சனா? அவர் எங்கிருக்கின்றார்? பல ஆண்டுகளாக அவர் எங்கு வசிக்கின்றார் என்பதை பற்றிய விவரங்கள் இல்லை. உன்னிடத்தில் இல்லை. நான் அவ்விவரங்களை அறிந்தவன். வருவாய், அவன் இருக்கும் இடத்தை காண்பாய். ரகுநந்தரே, என்ன நேர்ந்தது? ஏன் இந்த பதற்றம்? ரகுநந்தரே, இவ்விடம் ராவணன் வந்தான். நான் ராவணனை கண்டேன். பஞ்சவடியில் கண்டேன். எங்கிருக்கின்றான்? இன்னொருவனோடு வந்த அவன் புறப்பட்டு விட்டான். சற்று தொலைவில் இருந்ததால் உரையாடல் விளங்கவில்லை. ஆனால் அவர்களுடைய செயல்கள் எதற்கோ திட்டமிடுவதை உணர்த்தியது. ஏதோ சதிச்செயல் தீட்டுவதாக அறிந்தேன். நம் மீது அச்சம் கொண்டு சென்றிருப்பான். இல்லை லக்ஷ்மணா, வருகை தந்த ராவணன் இவ்விடம் விட்டு புறப்பட்டான். இதன் பொருள் அவன் அச்சம் கொண்டான் என்பதல்ல. அவன் வருகையை பொறுத்தமட்டில் நாம் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம். ரகுநந்தர் உரைப்பதே சரி. தன் செயல்களுக்காக அவன் ஏதோ திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான். யுத்தம் புரியாது திரும்பியவன் திட்டம் தீட்டுகிறான் என்கிறீர்கள். எனில் அவன் சூழ்ச்சிகள் புரிய வேண்டும். உன் ராமன் மற்றும் இலக்குவனை ஆயத்தமாகச் சொல். நிகழும் யுத்தத்தில் பெருமளவிலான பாதிப்பை நீயே அனுபவிக்க வேண்டிய நிலையும் உருவாகலாம். சீதா, நீ கவலை கொள்ள தேவையில்லை. ஒன்றும் நேராது. நான் பலகாத தூரங்களை கண்காணிக்க வல்லவன். அவனை நோட்டமிடுவதே இனி என் பணி. மீண்டும் வருகை தந்தால் அவனது மரணம் நிச்சயம் நிகழும். பூரண நம்பிக்கை கொண்டுள்ளேன். நாம் இணைந்திருக்கும் வேளையில் எச்சங்கடமும் உருவாகாது.